இவங்க எப்படி ஆட்சி சென்றாங்க தமிழர்களை? இந்த திராவிட கட்சிக்காரங்களை பாருங்க, தமிழர்களை அவன் மெய்யலிலிருந்து அவன் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றுறான். கோயிலுக்கு போகாத, சாமி கும்பிடாத, அது முட்டா பேசுறது, அது பகுத்தறிவுக்கு ஒவ்வாதது, அது அறிவு கட்டவன் செய்யறது, அது நல்லதில்லை. அப்படியே கோயிலிருந்து வெளியேற்றினான். முருகனை கும்பிட்றது விட்டான், சிவனை கும்பிட்றது விட்டான், கண்ணனை கும்பிட்றது விட்டான், எல்லாத்தையும் விட்டு வெளியேற்றி கொண்டு வந்து குலதெய்வம் கோயிலிருந்து வெளியேற்றிட்டான். வெளியேற்றி கடைசியா அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா கும்பிட வச்சுட்டான். இதான் நீங்க படிச்ச பைத்தறிவு. பால் காவடி தூக்கிட்டு போறான் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும். அங்க போய் சமாதியில் போய் மயிரை சரிச்சிருக்கான், மொட்டையை சரிச்சிருக்கான். இவன் என்ன பண்ண சொல்ற? நீங்க பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம என்ன சொல்லி எப்படி திட்டுறதுன்னு எனக்கு புரியல. எதை பேசினாலும் அப்படி பேசிட்டாரு, இப்படி திட்டாரு, அப்படி பண்ணிடுறாரு. ஏச்சம் முழுசா கேட்கறது இல்லை. மன்னராட்சி பரவாயில்ல உங்களுக்கு. மண்ணை என்ன நான் குடிக்கிட்ட வரியை வாங்குவான், நெல்லை வாங்குவான், தானியங்களை வாங்குவான், வரியை வாங்கி வச்சிருப்பான். பெரும் பஞ்சம் வந்துருச்சா, விவசாயம் விளையலையா, திருப்பி கொடுப்பான். அப்ப அவன் பரவாயில்ல உங்களுக்கு. போர்னா முதல்ல தளபதி போவான், இளவரசன் அனுப்புவான், மன்னனே போய் சாவான். இங்க எந்த நாட்டு தலைவன் மகன்டா ராணுவத்தில் இருக்கான்? கருணாநிதிக்கு இத்தனை பிள்ளைய அம்புட்டு அமைச்சராகவே ஒழிய, எம்எல்ஏ எம்பி ஆகுமே ஒழிய, ராணுவத்துக்கு நாட்டை பாதுகாக்க போக மாட்டான். நாட்டை பாதுகாக்க பராரி பய மக்க, பஞ்ச பய மக்க, நாங்க தான் போய் சாகணும். பாரத மாதாக்கு இவருங்க மேடையில கத்திட்டு செத்து நின்றுவாரு. இந்த நாட்டுல ஒரு நாட்டு தலைவன், ஒரு தலைவனுடைய மகன் நாட்டு பாதுகாப்புல ராணுவத்தில் இருந்தா சொல்லு பாப்போம். ஆனா பிரிட்டன்ல இன்னைக்கு வரைக்கும் அந்த நாட்டு இளவரசன் வந்து ராணுவத்தில் போய் பணியாற்றான். தேசப்பற்ற பற்றி நீ பேசக்கூடாது. காவல்துறை மேல எல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. நான் கருப்பு சட்டை போட்ட அடிமை, நீ காக்கி சட்டை போட்ட அடிமை. ஒன்னிலும் நான் கொஞ்சம் மேலான அடிமை. ஏன்? நான் நினைக்கிறத பேச முடியும், நீ அதையும் செய்ய முடியாது. காவல்துறையை எப்படிப்பட்ட காவல்துறையை கொண்டு வந்து நிறுத்துறோம் பாரு. வரைவில் ஆட்சியில் கொடுத்துருக்கேன், உன் சீருடையே மாத்திருவேன். இந்த காக்கி நிறத்தை பார்த்தாலே மக்களுக்கு பயம் வருது. இங்க பாருங்க, எங்கள் தலைவன் பல படை பிரிவுகளை கட்டினான். அதுல காவல்துறை படையும் உண்டு. அந்த காவல்துறை படையை கட்டிட்டு அந்த காவல்துறை படைக்கு முன்னாடி பேசுறாரு. என்ன சொல்றாரு பாருங்க, உலகத்தில் இப்படி ஒரு தலைவர் காணான்னு பாருங்க. குற்றவாளிகளை பிடித்து கூண்டில் நிறுத்துவது அல்ல காவலர்களின் வேலை. குற்றவாளியே உருவாகாத ஒரு சமூகத்தை உருவாக்குவதுதான் காவல்துறையின் வேலைங்கிறது. நீங்க குற்றம் செய்த பிறகு அதை கண்டுபிடிச்சு அவரை நீதிமன்றத்தில் தண்டனை, அதுக்கு தான் காவலர் இருக்கு. நாங்க குற்ற தடுப்பு படைப்பிரிவு உருவாக்குவோம். குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடியே தடுத்துருவோம். பிரிவென்டிவ் ஃபோர்ஸ். நீ பாருங்க எப்படி கட்டி கொண்டாருன்னு. உனக்கு நான் பேசுறதெல்லாம் அசாத்தியமானதா பேசுறாரு. அசாத்தியத்தை சாத்தியமாக்குறவனுக்கு பேர் தான்டா புரட்சியாளன். 200 ஆண்டுகள் கழித்து என் இனம் எப்படி வாழணும் அப்படிங்கிற ஒரு கனவு. பசி, பஞ்சம், ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை, சாதிய இழிவு, தீண்டாமை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, பெண்ணி அடிமைத்தனம், மது, மத போதை எதுவும் இல்லாத ஒரு தூய தாயகம் தமிழர் தேசம் படைக்கணும்னு ஆசை. படைச்சிருவியா? அவன் கேட்பான், இதெல்லாம் சாத்தியமா? எது ஒன்றும் சாத்தியத்தில் இருந்து பிறப்பதில்லை என் அன்பு சொந்தங்களே, தேவையில் இருந்துதான் பிறக்குது. இந்த கட்சி தேவையா தேவையில்லையா? அரசியல் வேண்டுமா வேண்டாமா? அதுதான் அங்க இருக்கிறது. என்னைக்கு என் மக்களுக்கு எங்களை அரசியல் பிடிச்சு நம்பிக்கை வச்சு வாக்கு செலுத்துறாங்களோ அதுவரை நாங்க போராடிட்டு இருப்போம். எங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. சீமா, ஏன் நீ சட்டசபைக்குள்ள போலன்னு யாரும் நீ சட்டை பிடிச்சி அடிக்கல. சட்டமன்றத்தில் பேசுறதை விட மக்கள் மன்றத்தில் பேச வேண்டிய தேவை நிறைய இருக்கு. என்ன பேசுவாங்க? திராவிட நாங்க வரலைன்னா நீங்க எல்லாம் படிச்சுக்க, சீமாலாம் படிச்சுக்க முடியுமா? இப்படி பேசுறதுக்கு யாரு படிக்க வச்சது? என்னத்தை படிக்க வச்சா? திருக்குறள், மணிமேகலை, சிலப்பதிகாரம், சிவகி சிந்தாமணி, 10 இதென்ன புறநானூறு, இதென்ன படிக்க வச்ச? இதை எழுதினவனே யார் படிக்க வச்சா? என்னமோ இவங்க வர்றதுக்கு முன்னாடி நம்ம எவனுமே படிக்காத மாதிரி